ஹலோ காய்ஸ், நீ நம்ம இந்தியன் GT5 கார் பைக் 3D அந்த கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கேம் எனக்கு பிடிச்சிருக்கு. GTA5 மாதிரி கிராஃபிக்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஒரு பார்ட்னர் இருக்குது, அது ஒரு பறவை. இந்த பறவை நம்ம தோளில் நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். அதுதான் நம்ம பார்ட்னரு. நம்ம வெளியே போகிற வரைக்கும் ஃபோன் கார்டை நீங்கள் விதமாக ட்ரெஸ்ஸு கூட மாட்டிக்கலாம், ஒரு ஷர்ட்டை மாட்டிக்கலாம், இந்த மாதிரி ஷூஸு கண்ணாடி எல்லாம் மாட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், ஷூஸ்லாம் மாறுது காலில். அடுத்தது வாங்க காரில் ஓட்டி பார்க்கலாம். இங்கே வந்து பைக்கு, ஒரு கார், ஒரு ஜீப்பு, 3 இருக்குது. சரியான பணக்காரனாக இருப்பான் போலே, நல்லா ரிச் பீப்புளு. இங்கே ஒரு சின்ன நாய் வீடு மாதிரியே இருக்குங்க. இந்த காரில் மாடிஃபிகேஷன் பண்ணுறது ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு கேராஜ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. இந்த காரோட சைஸையே மாற்றலாம். சைஸையே மாற்றி நீங்கள் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த கேமு சூப்பராக இருக்கும். GTA5 மாதிரி. இது வந்து ஆட்டோமேட்டிக் டோரா, இது இந்தியன் டெஃப்ட் ஆட்டோ அப்படி கேமில் இருக்குது. ஏன்னா கார் பறக்குது. ஆமாம், நீங்கள் ஸ்ப்ரிங் அழுத்துனீங்களா கார் பறக்கும். சூப்பராக இருக்கும். ஸ்டண்ட் அடிக்கிற மாதிரி நல்லா. ஏதாச்சும் இல்லை மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் பறந்து உங்கள் உயிரை காப்பாற்றிக்கலாம். என்னன்னா, இந்தியன் பைக்ஸ் ட்ரெயின்லாம் பஸ்ஸு போகுது ரோட்லலாம். ஆமாங்களே, அது GTA5 மாதிரி இருக்குன்னு சொன்னால அப்படி தான் போவோம். அது சூப்பராக இருக்குல்ல. GTA5 நிறையா வெஹிக்கிள்ஸ் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி தான் இதில் எல்லா வெஹிக்கிள்ஸுமே ரோட்டில் ஓடிட்டே இருக்கு. அதை உங்களுக்கு சீட் கோச் தெரியாதுன்னா யார்ட்டையாச்சும் அடித்து பிடுங்கி போகலாம். நீங்கள் நல்லா ஃபன்னியாகவும் ஜாலியாகவும் இருக்கும். சூப்பராக இருக்குல்ல. இப்போ வாங்க மேப்பு பார்க்கலாம். மேப் வந்து சூப்பராக தான் இருக்குது. GTA5 மாதிரி. இங்கேயும் கார் சிம்பிள் போட்டிருக்கு, ட்ரெயின் சிம்பிள் போட்டிருக்கு. இங்கே ரயில்வே ஸ்டேஷன் கூட இருக்குது. வாங்க எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலாம். என்ன டிராக்டர் போயிட்டுருக்கு. ஆமாம், இது இந்தியன் கேம் தானே, டிராக்டர் போவோம். இந்தியன் டிராக்டர் எந்த இடத்துல இருக்குது. ஐயோ, தெரியாமல் போய் முட்டிட்டேன். வாங்க காரை ரிவர்ஸ் எடுத்துடலாம். என்னோட ரகசிய கதவு மாதிரி இருக்குது. அது முன்னாடி ட்ரெயின் ட்ராக்கை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணலாம். எங்கே இருக்குது ட்ரெயினு? இந்த ட்ரெயினை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ரொம்ப முடிச்சு போயிடுறேன். இங்கே மேப்பை பார்க்கலாம். எங்கே ட்ரெயின் சிம்பிள் இருக்குது அங்கே ட்ரெயின் இருக்குமா? எங்கடா ட்ரெயின்? ட்ரெயினை தேடி பார்க்கலாம். இந்த பக்கம் தான் ரொம்ப குழப்பமாக இருக்குது எங்கே ட்ரெயினுன்னு கண்டுபிடிக்க. இருக்கிற அவசரத்துக்கு இந்த ரகசிய கதவுலாம் ஒன்றும் பார்க்க வேணாம். ஃபஸ்ட்டு போய் நம்ம ட்ரெயினை தேடலாம். அந்த ட்ரெயின் உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த ட்ரெயின் எங்கடா இருக்குது? எங்கேதான் இருக்கோம்? எங்கடா ட்ரெயினை விட்டு வச்சுருக்காங்கன்னு தெரில. சரி, கரெக்டாக பேசி போயிட்டுருக்குன்னா பார்த்துட்ருக்கேன். எங்கடா ட்ரெயின் பின்னாடி காட்டுது. அச்சோ, குழப்பமாக இருக்குது. ஷை, எங்கே தான் ட்ரெயினை விட்டு வச்சுருக்காங்க. இந்த கேம் அந்த அளவுக்கு டஃப் தான். அந்த மாதிரி GTA5 கேம் தான் டஃப்பாக இருக்கும் ட்ரெயினை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள. இது போல கடல் தான் இருக்குது. எங்கடா ட்ரெயின்? ஐயோ, மறுபடியும் தாண்டி வந்துட்டோமா? ட்ரெயினை தேடுறதுக்குள்ள அப்பப்போ அப்படிதான் ஆச்சு. எங்கடா ட்ரெயினை விட்டு வச்சுருக்கானுங்க? வெறும் ட்ராக் மட்டும்தான். அப்போ என்னடா கேம் இது? வெறும் ட்ராக் மட்டும் கட்டி வச்சு ட்ரெயின் எங்கேயோ சீக்கிரட்டாக ஒழிச்சு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. எங்கடா ட்ரெயின்?
அந்த ட்ரெயின் சிம்பிள் போட சும்மா டம்மி சிம்பிள். அது இந்த ட்ரெயினில் வேறு இடத்துல இருக்குது, ட்ரெயினை தேட முடியல. இப்போ அங்கே ஒரு இடத்துக்கு போய்ட்டு சீட் கோச்லாம் போடலாம், இந்த பீச்சில் போய்ட்டு போடலாம், அங்கே தான் கரெக்டாக இருக்கும். இந்த கடல் கரையில் இங்கே காரை நிப்பாட்டுற மாப்பிள்ள இறங்கு. அந்த பறவை நம்ம கூடயே இருக்கு, சரியாக போச்சு. அந்த பறவை நம்ம பார்ட்னர் தான், நான் தான் அதை வளர்க்க. இப்போ அங்கே இந்த வெப்பன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சூப்பர்மேன் பவர்லாம் இருந்துச்சு, இந்த அவெஞ்சர்ஸ் பவர்லாம். ஃபஸ்ட்டு பிஸ்டல் இந்த மாதிரி கன்லாம் இருக்குது. அடுத்தது கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு கூட இருக்குது. அதை இப்படி பறக்க விட்டிங்கன்னா யாராச்சும் கொண்டு நம்ம கையில் வந்துடும். அடுத்து தாரா சுட்டி பவர், இப்படி நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா அடுத்த கையில் வந்துடும். அடுத்தது இந்த பஞ்ச் ஆப்ஷன் தான், இது இந்த பட்டன் வந்துச்சுன்னா யாராச்சும் குத்துருவான். அடுத்தது வாங்க சீட் கோச்லாம் போடலாம். நீங்கள் நல்லா பார்த்துக்கிறேன் எத்தனை இருக்குது. ஏன்னா ஏடிவிலாம் காரில் சேர்த்துருக்கீங்க, அது ஒரு பைக் தானே. வாங்க நல்லா பார்த்துட்டே இருக்கேன். இப்போ அங்கே சீட் கோட்ஸ்லாம் போட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு 1000 போட்டிங்கன்னா ஒரு ஃபெராரி கார் வரும். அடுத்தது 1001 அப்படி போட்டிங்கன்னா நம்ம வீட்டில் எனக்கு கனிக்ஸு கார் வரும். அடுத்தது 1002 போட்டிங்கன்னா ஏதோ ஒன்று சூப்பராக கார் வரும், அது வேறு மாடல்னு நினைக்கிறேன். அடுத்தது 1004 அப்படி போட்டிங்கன்னா அவர் இந்த கார் வரும், அது ஒரு ஃபெராரி கார் தான். அடுத்தது 1005 அப்படி போட்டிங்கன்னா 1005 போட்டிங்கன்னா ஒரு இந்த கோல்டன் ஃபெராரி. அடுத்தது ஒரு இது மாதிரி இன்னொன்று பழைய மாடல் கார் மாதிரி ஏதோ வருது. அடுத்தது புகாட்டி சைரனு. அடுத்தது 1008 அப்படி போட்டிங்கன்னா சைபர் ட்ரக் வரும். சரி உடனே சொல்லுங்க, என்ன நிப்பாட்டாங்க பார்த்துக்கிறேன். குழம்பிட்டு லைட்டா என்ன சைபர் ட்ரக் நிப்பாட்டினா எங்கே இருக்குது சைபர் ட்ரக்கு, எங்கே இருக்குது மேலே சைபர் ட்ரக் எங்கே இருக்குது? நம்ம 1008 போடணும். ஃபஸ்ட்டு டிலேட் பண்ணிடலாம். 1009 சாரி. அடுத்தது 1010 1010 அப்படி போட்டிங்கன்னா BMW கார் வரும். அடுத்தது ஏடிவி வரும். அடுத்தது 1012 அப்படி போட்டிங்கன்னா 1012 போட்டிங்கன்னா என்னடா நிசான் ஜிடிஆர் ஆகுது, ஏன்னா கேவலமாக இருக்குது மொக்கையா, அதான் கேட்பீங்க மாடிஃபிகேஷன். அடுத்தது உண்மையான தார். அடுத்தது 1014 போட்டிங்கன்னா பழைய மாடல் ஜீப் வரும், தார் ஜீப் வரும். அடுத்தது இது RGB ஃபெராரி வரும். அடுத்த 1016 போட்டிங்கன்னா லம்போர்கினி சியான் வரும். இதுக்கான ஸ்பீடாக போக சூப்பராக இருக்கும். அடுத்து சூப்பராக இதுவும் எனக்கு பிடிச்ச கார் தான். அடுத்தது ஸ்கார்பியோ. அடுத்தது 1019 அப்படி போட்டிங்கன்னா டிஃபெண்டர் கார். அடுத்தது 1020 அப்படி போட்டிங்கன்னா டார் ராக்ஸு. அடுத்தது 1021 அப்படி போட்டிங்கன்னா சிடான் போலீஸ் கார். அடுத்தது 1022 அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்யூவி வரும். அடுத்தது 1023 அப்படி போட்டிங்கன்னா பச்சை கலர் ஹம்மர் கார் வரும், இதுவும் சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது 1024 அப்படி போட்டிங்கன்னா மஸ்டாங் கார் வரும், எல்லோ கலரில் சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது ரோல்ஸ் ராய்ஸ் கார். இந்த கார் மாடிஃபிகேஷன் பண்ண மாதிரி தான் இருக்குது, வீலும் சூப்பராக தான் இருக்குது குவாலிட்டியாக. அடுத்தது ஜி வேகன், பென்ஸு ஜி வேகனில் இருக்குல்ல, அது 1027 போட்டிங்கன்னா பொல்லேரோ கார் வரும், இதுவும் பழைய மாடல் கார் தான். அதில் 1028 அப்படி பார்த்தீங்கன்னா லம்போர்கினியில் இன்னொரு மாடல் இந்தியன் பைக்ஸில் உள்ள வெர்ஷன் 2 வண்டி. அடுத்தது ஃபார்ச்சூனர் லெஜெண்டர். அடுத்தது
1013 போட்டிங்கன்னா ஆட்டோ, இது நம்ம இந்தியன் பைக்ஸில் உள்ள மாதிரி தான் இருக்குது. அடுத்தது டிராக்டர் வரும். அடுத்தது 1032 அப்படி போட்டிங்கன்னா ஒரு லாரி வரும், ஒரு ட்ரக் வரும். அடுத்தது 1033 போட்டிங்கன்னா மிலிட்ரி பீரங்கி வரும். அடுத்தது 1034 அப்படி போட்டிங்கன்னா பஸ் வரும். இதுதான் இந்த கார்லேயே ஃபினிஷ் ஆன இந்த காரு இதுலேயே. அடுத்தது பைக்ஸில் எவ்வளோ வரை இருக்குது பண்ணலாம், 2000 2008 வரை இருக்குது. அவங்க பைக் ஷோ போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து 2000 அப்படி போட்டிங்கன்னா KTM RC-க்கு. அடுத்தது 2001 அப்படி போட்டிங்கன்னா ட்ரான் பைக். அடுத்தது 2002 அப்படி போட்டிங்கன்னா ரிகாட்டி டியாபிள். அடுத்தது 2004 அப்படி போட்டிங்கன்னா KTM RC புது மாடல். அடுத்தது அப்பாச்சி. அடுத்தது 2006 அப்படி போட்டிங்கன்னா புல்லட் வரும். அடுத்தது ஹயபுசா. அடுத்தது 2008 அப்படி போட்டிங்கன்னா H2R. இதான் நம்ம பைக்ஸ். அடுத்தது பறக்கும் வெஹிக்கிள்ஸ் பார்க்கலாம், ஃப்ளையிங் வெஹிக்கிள்ஸ். ஹெலிகாப்டர்ஸ் தான் இருக்குது. ஏரோப்ளைன்லாம் அந்த அளவுக்கு இல்லை. 4 ஹெலிகாப்டர் இருக்குது. அந்த 4 வெரைட்டியில் அந்த 4 வெரைட்டி ஹெலிகாப்டரே போடுறாங்க. ஏன்னா பக்குது. ஃபஸ்ட்டு வந்து மிலிட்ரி ஹெலிகாப்டர். அடுத்தது ஏதோ கோல்டில் ஏதோ ஒன்று இருக்குது. அடுத்தது 5002 அப்படி போட்டிங்கன்னா என்னோட அது கேஸ் ஹெலிகாப்டர் மாதிரி இருக்குது. அடுத்தது இந்த ஹெலிகாப்டர் பாருங்கள், சூப்பராக டிஸ்கோ லைட் வச்ச மாதிரி இருக்குது. என்னது எதுவும் வரலையோ. அடுத்தது இந்த பிளேயரு இந்த NPCலாம் இருக்குல்ல, இந்த ஆர்மி NPC மட்டும்தான் இருக்கும். இந்த 2 தான், ஒன்று தொப்பி போட்டவன், இன்னொரு ஹெல்மெட் போட்டவன். இந்த 2 ஆர்மி NPCயோட இதை போட்டு கட்டுறேன். ஆர்மி NPCயோட கோடு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அங்கே ஃபோனை வச்சுட்டு இது போட ஃபஸ்ட்டு வந்து 50ன்னு போட்டு கால் பண்ணிங்களா, ஒரு தொப்பி போட்டவன் வருவான். அடுத்தது நான் சொல்ல ஹெல்மெட் போட்டவன். இவ்வளோ தான் நம்ம கேமில் இருக்க சீட் கோச். இப்போது எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ரெடியா? பார்த்துடலாமா? GTA 5 மாதிரி வெஹிக்கிள்ஸும் அதிகமாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல? ஏன்னா பறவை ரெக்கே ஆடிட்டு இருக்கு. ஓ, சும்மா ஸ்டைலுக்கு அப்படி செட்டப் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு இங்கே எங்கே வர வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? அடுத்தது நம்ம மெனுக்கு போய்ட்டு நம்ம ஹோமுக்கு போய்ட்டு சேலஞ்சஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மோட்ஸ் அப்படி இருக்குது. மோட்ஸ் ஸ்டண்ட் ரேசிங் அப்படி 2 இது இருக்குது. மோட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 இது இருக்குது. அஸ் வெதர் மோட்ஸு, சிட்டி மோட்ஸு, கேரக்டர் மோட்ஸ், அது 4 இது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பிடிச்ச மிலிட்ரி மோடை வச்சுக்கலாம். அந்த அமரனில் பாட்டிருக்குல்ல, அதான் எனக்கு பிடிச்ச மிலிட்ரி மோடு. ரியல் லைஃப்லலாம் போக பிடிக்காது. கேமில் லாண்டா ஃபன்னியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம ஆர்மிக்காரங்களாம் சுடலாம். ஏய் சாப்பிடா, பீஸ் பட பல்பு சாப்பிடா. டேய் சாப்பிடா. எனக்கு கண்ணை லேசர் வச்சுக்கியா? எப்படி அமரன் படத்தில் பார்க்குற மாதிரி இருக்கா? இவன் யார கோமாளி போலீஸு? டேய் நீ சப்போர்ட்டுக்கு இருக்கியா? சரி ஒன்றில் ஃபஸ்ட்டு முடிக்க. டேய் சாப்பிடா. டேய் இந்த வாங்கிக்கோ. இல்லை குத்த பார்க்குறியா? தூரமாக நீ குட்டிட்டு கடை, நான் அவனை சுட்டி கதையை முடிச்சிடுறேன். இவன் ஏறுறாங்க. ஹேய் இவ்வளோ பெரிய சீன் நடந்துட்டுருக்கு, நீ என்ன சுட்டுட்ருக்கியா? எவ்வளோ சுட்டா நான் தாங்குவேன்டா. இன்னொருத்தவன் எங்கே இருக்கானுங்க அவனுங்க? இந்த மிஷின் கட்டணை வச்சு சுட முடியல. நம்ம AK-47 எடுத்து சுடலாம். அங்கே தெரியலாண்ணா. அங்கே யாராச்சும் தெரியுதா? சுடுறது கேக்கு. டேய் சாப்பிடா. GTA 5 விளாடுற மாதிரி இருக்குது மிலிட்ரி மோட வச்சு. படத்துக்கு இருக்கிற ஸ்டைலை பாரு. அவன் மறைஞ்சிட்டான். போலீஸ் அடிக்க. ஐயோ சோழி முடிச்சிட்டு காய்ஸ். பாய், போயிட்டு வரேன். See you.